ஹலோ, இந்த வீடியோவில் கேட் 2025 அதில் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்னு ஒரு பேப்பர் உண்டு. ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் அதில் 2 மார்க் கொஸ்டின், அது ஒரு மேத்தமெட்டிக்ஸ் கொஸ்டின். அதுதான் அந்த வீடியோவில் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். சால்வ் பண்ணி சில கான்செப்ட் லேர்ன் பண்ண போகிறோம். அந்த கொஸ்டின் நம்பர் 41. லிமிட் எக்ஸ் அப்ரோச்சிங் டு 0 1 minus cos 2x divided by x square is equal to what? என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் இன் இன்டிஜர். அதான் நம்முடைய கொஸ்டின். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எந்த டாபிக் கீழே வரும்னா கேல்குலஸ் அப்படின்னு ஒரு பார்ட் இருக்குல்ல, அதில் கேல்குலஸ் அந்த பார்ட்டில் வரக்கூடிய ஒரு மேத்தமெட்டிக்ஸ் கொஸ்டின். இப்போ நம்ம கொஸ்டின் நம்மள எழுதிக்குவோம். லிமிட் எக்ஸ் அப்ரோச்சிங் டு 0 1 minus cos 2x divided by x square. இப்போ வந்து நான் லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன ஆகும்? அதில் 0 x இருக்கிற இடத்துலலாம் போடுறேன். 1 minus cos 2 multiplied with 0 divided by 0 square. What is cos 0? Cos 0 என்னடா? Cos 0 1. 1 minus 1 is 0. 0 square is 0. இப்போ இது வந்து எதில் கொண்டு விடுது நம்மளை? இட் லீட்ஸ் டு இன்டிட்டர்மினேட் ஃபார்ம். 0 by 0னா கண்டுபிடிக்க முடியா ஃபார்ம். இன்டிட்டர்மினேட் ஃபார்ம். ஸோ இது நம்ம இப்போ இன்டிட்டர்மினேட் ஃபார்மாக வரும்போது வேறு ஏதாவது நம்ம வேறு ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி மாற்ற முடியுமா நம்ம முதல்ல பார்க்கணும். வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்ட்டு. ஃபங்க்ஷனை வேறு ஒரு ஃபங்க்ஷனாக மாற்ற முடியுமா, அரேஞ்ச்மெண்ட் மாற்ற முடியுமா நம்ம யோசிக்கணும். அப்படி பண்ணிவிட்டு மறுபடியும் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கும்போது சம்டைம்ஸ் இந்த இன்டிட்டர்மினேட் ஃபார்ம் வராது. நமக்கு லிமிட்டுடைய ஆன்சர் நமக்கு கிடைச்சிரும். இப்போ 1 minus cos 2x என்ன? நமக்கு we would have learned a trigonometric identity. 1 minus cos 2x நம்ம படிச்சிருப்போம். What is 1 minus cos 2x? 1 minus cos 2x is equal to sin square x multiplied with 2. இப்படி ஒரு ஃபார்முலா நம்ம படிச்சிருக்கோமா? 2 sin square x is equal to 1 minus cos 2x. ஸோ அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். இந்த இடத்துல we can substitute 1 minus cos 2xக்கு பதிலாக 2 sin square x சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாமா? ஓகே, இன்டிட்டர்மினேட் ஃபார்ம் வந்திருக்கும். ஸோ இப்போ நான் ஐ am not arrived the ஆன்சர் அரைவ் பண்ணாதனால ஸ்டில் அந்த லிமிட் அப்படியே தான் இருக்குது. the limit of x approaching to 0 1 minus cos x நான் என்ன மாத்திரேன்னா 2 minus 2 sin square x divided by x square. இப்போ நம்ம லிமிட்டோட ப்ராப்பர்ட்டி படி என்னென்னா இந்த 2 அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட். நம்ம யாரில் லிமிட் அப்ளை பண்ண போகிறோம்? எக்ஸில் தான் லிமிட் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ 2 பிஹேவ்ஸ் லைக் a கான்ஸ்டன்ட். அந்த 2வை நான் லிமிட்டை விட்டு நான் வெளியே எழுதிக்க போகிறேன். ஸோ 2வை நான் லிமிட்டை விட்டு வெளியே எடுக்கும் பொழுது ஸோ வாட் ஹேப்பன்ஸ்? 2 லிமிட் ஆஃப் எக்ஸ் அப்ரோச்சிங் டு 0 sin ஸ்கொயர் எக்ஸை நான் என்ன எழுதுகிறேன்? sin x the whole square அப்படின்னு எழுதுகிறேன். sin x the whole square அப்படின்னு எழுதுகிறேன். x ஸ்கொயர். இப்போ நான் இந்த sin x the whole square x ஸ்கொயரில் இருக்கக்கூடிய லிமிட்டை நான் ஹோல் ஸ்கொயரை நான் காமனாக எடுக்கவா? கேன் ஐ ரிமூவ் இட் காமன்? மொத்தமாக நான் எழுதுனா sin x by x the whole square அப்படின்னு நமக்கு வரும். இப்போ நம்ம லிமிட்டுக்கு பவர் ரூல்னு ஒன்று இருக்குது. லிமிட்டில் பவர் ரூல் ஒன்று இருக்குது. அப்படி இருந்தால் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இப்போ அந்த லிமிட்டை நம்ம உள்ளுக்கு எடுத்துகிட்டு போகலாம். we can bring the limit inside. அதாவது லிமிட் ஆஃப் எக்ஸ் அப்ரோச்சிங் டு a f of x the whole பவர் n. என்னங்கிறது ஏதாவது ஒரு பவராக இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா இதை நான் எப்படி எழுதிக்கலாம்னா லிமிட் ஆஃப் எக்ஸ் அப்ரோச்சிங் டு a f of x the whole பவர் n அப்படின்னு நான் எழுதிக்கலாம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது நான் இதை நான் என்ன பண்ணலாம்? வாட் கேன் ஐ டூ ஹியர்? இந்த இடத்துல நான் இஃப் ஐ அப்ளை தி பவர் ரூல் அப்ளை பண்ணால் இப்போ இந்த ப்ராக்கெட்டை நான் எடுத்துகிட்டு நான் ஒன்றும் இல்லை, நான் வெளியே எடுத்து போட்டுக்கலாம். ஐ கேன் மேக் இட் அவுட் சைட். இது நீங்கள் அடுத்த ஸ்டெப்பில் எழுதிக்கோங்க. எழுதியாச்சு. இப்போ இது ஒரு ஸ்டாண்டர்ட் ட்ரிக்னாமெட்ரிக் ஸ்டாண்டர்ட் லிமிட்டோடைய ப்ராப்ளம். ஸ்டாண்டர்ட் லிமிட்ஸ் ஒரு ஸ்டாண்டர்ட்னா இது நமக்கு கண்டிப்பாக ஒரு யூஸ்வலாக நம்ம பயன்படுத்தக்கூடியது. இது ஒரு ஸ்டாண்டர்ட் லிமிட்டு. லிமிட் ஆஃப் எக்ஸ் அப்ரோச்சிங் டு 0 sin x by x is equal to என்ன? இது நம்ம மனப்பாடமாகவே தெரிஞ்சுக்கலாம்.
என்னது இது 1. ஓகே, sin x by x is equal to 1. அதை எடுத்து நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணட்டுமா? கேன் சப்ஸ்டியூட் ஹியர். ஸோ த லிமிட் ஆஃப் எக்ஸ் அப்ரோச்சிங் டு 0 sin x by x அப்படிலாம் நான் என்ன எழுதிக்கலாம்? ஐ கேன் ரைட் 1. ஸோ இப்போ 1 the whole square அப்படின்னு இருக்கு. ஸோ 2 into 1 the whole square, 1 the whole square இருந்தால் 1. ஸோ 2 into 1 is 1. சரி, 2 into 1 is 2. இதான் நம்மளுடைய ஆன்சர். ஓகே, இதே கணக்கை நம்ம எல் ஹாஸ்பிட்டல் ரூல் படி நம்ம சால்வ் பண்ணலாம். எல் ஹாஸ்பிட்டல் ரூலுங்கிறது நியூமரேட்டர் நம்ம தனியாக எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம், டினாமினேட்டர் எக்ஸை பொறுத்து தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு நம்ம லிமிட்ஸை அதுக்கு பிறகு அப்ளை பண்ணணும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ அந்த மெத்தடி நம்ம ஷெல் வி ட்ரை. இப்போ நம்ம அதையும் நம்ம ட்ரை பண்ணி பார்த்துடலாமா? இப்போது பை எல் ஹாஸ்பிட்டல்ஸ் ரூல், எல் ஹாஸ்பிட்டல்ஸ் ரூல் இதே கணக்கை அனதர் மெத்தட் எல் ஹாஸ்பிட்டல் ரூல் இன்னொரு மெத்தட் மூலமாக நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? லிமிட் ஆஃப் எக்ஸ் அப்ரோச்சிங் டு 0 1 minus cos 2x by x square. இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சு போச்சு? நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் நமக்கு 0/0 வந்துச்சு. இது இன்டிடெர்மினேட் ஃபார்ம்னு தெரிஞ்சு போச்சு. எல் ஹாஸ்பிட்டல்ஸ் ரூலுங்கிறது என்ன பண்ணணும்? நான் நியூமரேட்டரை எக்ஸை பொறுத்து தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ணணும், டினாமினேட்டரை தனியாக எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஐ ஷுட் டிஃபரன்ஷியேட் த நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் செப்பரேட்லி வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். டி பை டிஎக்ஸ் ஆஃப் நியூமரேட்டரில் எனக்கு என்ன இருக்குது? 1 minus cos 2x அப்படின்னு இருக்கு. டினாமினேட்டரில் எனக்கு என்ன இருக்குது? டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. ஸோ த லிமிட் ஆஃப் எக்ஸ் அப்ரோச்சிங் டு 0. எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் வாட் இஸ் த ஆன்சர்? எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x. இப்போது அதே இது 1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் எனக்கு 0. மைனஸ் காஸ் 2x டிஃபரன்ஷியேட் பண்ணால் எனக்கு என்ன வரும்? மைனஸ் காஸ் 2x டிஃபரன்ஷியேட் மைனஸ் சைன் 2x மைனஸ் சைன் 2x. அப்புறம் இந்த 2x தனியாக நான் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். 2x டிஃபரன்ஷியேட் பண்ணால் எனக்கு என்ன வரும்? 2 வரும். ஓகே, ஸோ வாட் ஹேப்பன்ஸ் நவ்? இப்போ ஐ கேன் கேன்சல் திஸ் மைனஸ் இந்த 2வையும் நான் கேன்சல் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து லிமிட்டை அப்ளை பண்ண போகிறேன். நான் எல்லாத்தையும் கேன்சல் அவுட் ஆன எல்லா டேர்ம்ஸையும் நான் தனியாக எடுத்துட்டுமா? ஸோ ஐ வில் பி லெஃப்ட் அப் வித் திஸ். இதோட தான் நான் நிற்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்? sin 2x by x இருக்குது. இப்போ லிமிட் அப்ளை பண்ணி பார்க்குறோம். எக்ஸ் இருக்கிற இடத்துல நான் 0 போடுறேன். நான் 0 போட்டால் 0/0 sin 0 என்ன? 0, டினாமினேட்டர் 0. இப்போ மறுபடியும் இன்டிடெர்மினேட் ஃபார்ம் வருது. இப்போ மறுபடியும் இன்டிடெர்மினேட் ஃபார்ம் வந்தால் நான் மறுபடியும் எல் ஹாஸ்பிட்டல்ஸ் ரூல் அப்ளை பண்ணணும். கேன் ஐ டூ இட்? எல் ஹாஸ்பிட்டல் ரூல் அப்ளை பண்ணட்டுமா? வாட் இஸ் எல் ஹாஸ்பிட்டல் ரூல்? எல் ஹாஸ்பிட்டல் ரூலுங்கிறது என்னென்னா நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் நான் தனித்தனியாக எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இப்போ மைனஸ் டி பை டிஎக்ஸ் ஆஃப் என்ன இருக்குது? எனக்கு sin 2x இருக்குது. sin 2x இருக்குது. நான் மைனஸை டிஃபரன்ஷியேட் பண்ணக்கூடாதுன்னா அதை வெளியே எடுத்திருக்கேன். டிவைடட் பை டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ வாட் ஹேப்பன்ஸ்? டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸுங்கிறது என்ன? எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இட் பிகம்ஸ் 1 மாறிடுது. sin 2x டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன? sin 2x டிஃபரன்ஷியேட் பண்ணால் cos 2x. அப்புறம் அந்த ப்ராக்கெட்டில் கூட இந்த பர்சன் நான் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். 2x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2. அப்படின்னா cos 2x இன்ட்டு என்ன வந்திருக்கும் எனக்கு? cos 2x cos 2x sin 2x டிஃபரன்ஷியேட் பண்ணால் cos 2x. ஸோ எனக்கு போனதுலே ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது பாருங்கள். இந்த மைனஸ் cos 2xன்னு இருக்குது. ஸோ அப்படின்னா எனக்கு இங்கே என்ன இருக்கும்? இட் பிகம்ஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். மைனஸ் sin 2xன்னு வந்திருக்கும், அது எனக்கு ப்ளஸ்ஸாக மாறி இருக்கும். ஸோ அப்படின்னா இங்கே எனக்கு ஒரு மைனஸ் வந்திருக்காது. அதாவது என்னென்னா cos 2x, ஐ ரிப்பீட் இட் அகெயின், cos 2x டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin 2x. ஆல்ரெடி அங்கே ஒரு மைனஸ் இருக்குது. அந்த மைனஸ் என்னவாயிரும்? 1 ப்ளஸ் ஆயிரும். சரியா? ஓகே. ஸோ இப்போ எனக்கு என்ன வந்துட்டு? cos 2x டிஃபரன்ஷியேட் பண்ணால் sin 2x டிஃபரன்ஷியேட் ப்ளஸ் sin 2x டிஃபரன்ஷியேட் பண்ணால் எனக்கு என்ன இருக்கும்? cos 2xன்னு வந்திருக்கும். cos 2x எழுதியாச்சு. அப்புறம் அந்த ப்ராக்கெட்டில் இருக்கிற ஆளை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். 2x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2 பண்ணியாச்சா? ஓகே. ஸோ எனிதிங் டிவைடட் பை 1 இஸ் எனிதிங். அதனால் அதை அப்படி நம்ம விட்டுக்கலாம். இப்போ நம்ம லிமிட்டை நம்ம அப்ளை பண்ணி பார்க்க போகிறோம். லிமிட்டை அப்ளை பண்ணால் எனக்கு என்ன வருது? 2 நான் வெளியே எடுத்து எழுதிக்கலாம். இப்போ அது 2 வெளியே எடுத்துகிட்டு மீதி இருக்கக்கூடிய அந்த எக்ஸ் இருக்கக்கூடிய அந்த ஃபங்க்ஷனுக்கு மட்டும் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஐ எம் கோயிங் டு அப்ளை மை லிமிட். நான் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ எக்ஸ் இருக்கிற இடத்துல நான் 0 போடும் பொழுது இஃப் ஐ புட் 0 ஹியர், லிமிட் அப்புறம் எழுத வேண்டாம். 0 போட்டால் நான் லிமிட்டை எழுத வேண்டாம். ஓகே. cos 0 என்ன? 1. ஸோ 2 into 1 is 2.
ஸோ இதான் என்னுடைய ஆன்சர். ஓகே, ஐ ஹோப் த கொஸ்டின் would be clear for you. தெரியலாட்டி மறுபடியும் ரிவைண்ட் பண்ணி பாருங்கள். பண்ணி முதல்ல இருந்து நோட்ஸ் எழுதி பாருங்கள். யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ டில் தி எண்ட். ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக ப்ளீஸ் லெட் மீ நோ இன் தி கமெண்ட். நன்றி. பை.